தர்மபுரி அருகே பல வருடங்களாக திறக்கப்படாத சமுதாய நலக்கூடத்தில் சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. ஏழை எளிய மக்கள் சுபகாரியங்களை நடத்துவதற்காக கட்டப்பட்ட இடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியது எப்படி? விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நீங்கள் காணும் காட்சி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் சுபகாரியங்களை நடத்துவதற்காக கட்டப்பட்ட இடம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியத்தில் அமைந்துள்ளது பஞ்சப்பள்ளி. இந்த பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பட்டாபி நகர், கங்கபாளையம், திம்மானூர், கரகூர் போன்ற கிராமங்களில் 2000 குடும்பங்கள் உள்ளன. இப்பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் பட்டாபி நகரில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை 2020-21 திட்டத்தின் கீழ் 1,60,00,000 செலவில் சமுதாய நலக்கூடமும் உணவு கூடமும் அமைக்கப்பட்டது. இந்த கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு 4 வருடங்களுக்கு மேலாகியும் திறக்கப்படாமல் வெறும் காட்சி பொருளாகவே இருக்கிறது. சமுதாய நலக்கூடத்தில் உள்ள கதவு, ஜன்னல், மின் விளக்கு, கழிவறை போன்றவற்றை சமூக விரோதிகள் சிலர் தொடர்ந்து சேதப்படுத்தி வருகின்றனர். பாதுகாவலர்கள் யாரும் இல்லாததால் அருகில் உள்ள டாஸ்மாக் கடையில் மதுபானங்களை வாங்கும் குடிமகன்கள் சமுதாய நலக்கூடத்தில் மது அருந்தி அந்த இடத்தையே பாராக மாற்றியுள்ளனர். குடிக்க பணமில்லை என்றால் மனம் தளராத மது பிரியர்கள் சமுதாய நலக்கூடத்தில் உள்ள லைட் ஃபேன் போன்ற மின்சாதன பொருட்களை திருடி விற்று அந்த பணத்தில் மது அருந்துகின்றனர். சமுதாய நலக்கூடத்தில் மணமேடை, மணமகனறை, மணமகளறை, கழிவறை என எங்கு பார்த்தாலும் மது பாட்டில்களும் குப்பைகளும் சிதறி கிடக்கின்றன. கேட்பாரற்று இருக்கும் இடத்தில் சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அந்த வகையில் பட்டாபி நகர் சமுதாய நலக்கூடத்தில் சிலர் பெண்களை வைத்து தவறான தொழிலை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் உள்ளூர் மக்கள். இந்த சமுதாய கட்டிடம் 1,60,00,000 ரூபாயில் கட்டப்பட்டிருக்கிறது. கட்டி முடித்து 4 ஆண்டுகள் ஆகிறது. 4 ஆண்டுகளாகியும் இன்னும் திறப்பு விழா காணப்படவில்லை. அதற்குள்ளாக இந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜன்னல் கதவுகள், கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, ஃபேன்கள் திருடப்பட்டிருக்கிறது, கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, கழிவறைகள் நாசமாக்கப்பட்டிருக்கிறது, மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நாள்தோறும் குடிகாரர்கள் அக்கம் பக்கத்திலெல்லாம் சந்து கடைகள், சாராய கடைகள் தொடங்கி குடித்து கொண்டு இங்கே கும்மாலம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமையான சமுதாய கூடத்தில் விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே இந்த அவலத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்டுபிடித்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை சமூக விரோதிகள் கடந்த 4 வருடங்களாக சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்துகின்றனர். அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதே இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற காரணம் என கூறும் பஞ்சப்பள்ளி பகுதி மக்கள் இனியும் சமூக நலக்கூடத்தை திறக்காவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாக எச்சரித்துள்ளனர். சமுதாய கூடம் 2 சமுதாய கூடங்களையும் உடனடியாக திறந்து சுத்தம் செய்து பராமரித்து மின் இணைப்பு வழங்கி குடிநீர் இணைப்பு வழங்கி இந்த ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் உடனடியாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் பஞ்சப்பள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்துவது என்று பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அவலத்திற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய பிடிஓ அவர் முறையாக பராமரித்து இருக்க வேண்டும், பார்த்திருக்க வேண்டும், அதை கவனித்து உள்ளாட்சி நிர்வாகத்தில் ஒப்படைத்திருக்க வேண்டும். 4 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எனவே இங்கே ஒரு பெரிய அவலங்கள் அல்லது ஒரு பெரிய சமூக சட்டவிரோத காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு இவர்கள்தான் காரணம். உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் திருமணம், வளைகாப்பு, பூப்புனித நீராட்டு விழா போன்ற சுபகாரியங்களை மகிழ்ச்சியாக நடத்துவதற்காக கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை
விரைந்து திறக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக பாலக்கோடு செய்தியாளர் பிரபாகர். போஸ்டர் செட்கேர்